உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். தேவனாகிய கர்த்தர் கடவுள். உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள். கடவுள் யார்? மறுபடியும் சொல்றேன். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே மேல பார்த்து கூப்பிடுற அவர் தான் கடவுள். அங்கே தான் மேல மேல கடவுள் பரமண்டல கடவுள் இருக்கிறார். கிறிஸ்தவர் கூப்பிடுகிற யெகோவா என்னும் நாமம் கொண்ட தேவனாய கர்த்தரே அங்க இருக்கிறார். அவர் தான் கடவுள். இயேசு மேல பார்த்து பாப்பா பிதாவே தேவனே கர்த்தரே அவர் தான் கடவுள். இஸ்லாமியர் கும்பிடுகிற அல்லாஹ் இறைவன் மேல பார்ப்பாங்க. எல்லாமே அவர் தான் கடவுள். பரமண்டலத்தில் கடவுள் இருக்கிறார். அவர் தான் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள கடவுள். அவர் தான் 2008 முதல் எனக்குள்ளாக இருந்து தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். எதற்காக? நான் 16/6/2006 முதல் 12/6/2012 வரை 12 ஆண்டுகள் செய்யாத குற்றத்துக்காக சிறையில் இருந்தேன். அப்போது 2008 முதல் என் தேவனாய கர்த்தர் கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் எனக்குள்ளாக தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். பல தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். தம் ஆவியால் என்னை அபிஷேகப்படுத்தி எனக்குள்ளாக தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். பலவற்றையும் என் குடும்பத்தை பற்றி எல்லாவற்றையும் கூறியிருக்கிறார். உலகத்தை பற்றி கூறியிருக்கிறார். அரசியல்வாதிகளை பற்றி குரானில் 2014 முதல் அரசியல்வாதிகளை பற்றி இப்போது வரை கூறி வருகிறார். முக்கியமான தீர்க்கதரிசனங்களை இப்ப நான் கூறுகிறேன், கேளுங்கள். 2014 சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று இந்த கர்த்தர் தீர்க்கதரிசனம் கூறினார். அதை உணர்த்தினார். அதன்படி 2014 செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி குன்கா அவர்கள் தலைமையில் இருந்த விசாரணை நீதிமன்றம் ஒரு தண்டனை வழங்கியது. தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. அதன் பிறகாக 14/15/2016 நாட்களில் சொல்ல ஆரம்பித்தார். ஜெயலலிதா மரணத்தை குறித்து என் தேவனாய கர்த்தர் தீர்க்கதரிசனம் கூறினார். 5/12/2016 ஜெயலலிதா மரணம் அடைந்தார். உடன் தொடர்ச்சியாக 21/12/2016 OPS அவர் பதவி தற்காலிகமாக அவர் ஜெயலலிதா மரணம் அடைந்த உடனேயே ஜெயலலிதா 5/12/2016 மரணம் அடைகிறார்கள். பன்னீர்செல்வம் அவர்கள் 6/12/2016 மரணம் செய்யப்படுகிறார். உடனே 21/12/6/12 மரணம் செய்யப்படுகிறார். 21/12/2016 என் தேவனாய கர்த்தர் எனக்குள்ளாக சொல்கிறார். அப்பதவி தற்காலிகமாக நம்புகிறார். OPSக்கு முதலமைச்சர் பதவி தற்காலிகமாக கூறுகிறார். அவர் 2 மாதத்துல 6/2/2017 ரிசைன் பண்ணிக்கிறார். 2 மாதம் தான் பதவி இருந்தார். கடைசி வார்த்தை தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. 5/12/2016 ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்த உடனேயே சசிகலா நடராஜனுடைய பற்றி என் தேவனாய கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். ஒரு நாள் ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் இருந்து ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் சொல்லிட்டு என்ன சொன்னாரு? முதல்ல சிறியானவள் அவள் கணவனோடு சேர்ந்து வாழ கிடவுது. சசிகலா நடராஜன் புருஷனோடு சந்தோஷமா வாழன்னு சொன்னாரு. அப்போ அந்த அம்மா அதிகாரத்தோட பதவி காசப்படுறாங்க. அதான் ஆதிமா பூச்சிலா பதவி காசப்படுறாங்க. அந்த அம்மா என்ன நினைக்கிற சசிகலா என்ன நினைக்கிறாங்கிறத புலர் மத்திய சிறைக்கு உள்ளன்னு என்ன சொல்லுவார். டெய்லி பேசுவார். அப்பா மாதிரி பேசணும். தம்பிங்க பாடுறா மகனே, அந்த அம்மா சசிகலா ஸ்திரின்னு சொல்லுவார். ஸ்திரினா பெண். ஸ்திரியானவள் கணவனோடு சேர்ந்து வாழ கிடவுன்னு சொன்னாரு. சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. ஸ்திரியானவள் அதிகாரத்தோட பதவிக்கு ஆசைப்படுகிறாள். ஆதிமா பூச்சிலா பதவிக்கு ஆசைப்படுகிறாள். கொடுக்கலான்னு சொன்னாரு. அது மாதிரி 29/12/2016 அதிகமாக போச்சு ஆனாங்க. அவன் அம்மா அந்த அதிகமாக பொறுத்த பதவிக்கு ஆசைப்படும் போதே என்ன சொல்லிட்டாரு, கொடுக்கலான்னாரு. 29/12/2016 அதிகம் போச்சு ஆனாங்க. அப்படின்னு சொன்னாரு, அதிகாரத்தோட பதவிக்கு ஆசைப்படுகிறார் அப்படின்னா முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறா அப்படி கடவுள் சொல்றாரு. அம்மாரி தேச அதிபதி பன்னீர்செல்வத்தோடு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார். எல்லாம் என்ன நடக்குனாங்க. அவங்க பன்னீர்செல்வம் இந்த அம்மாவுக்கும் என்னென்ன சண்டை நடக்கு எல்லாத்தையும் தனி போட்டிருக்கான் பாருங்க. எல்லாத்தையும் என்ன சொன்னாரு, நான் ஆவி எடுப்பேன்னு சொன்னா உயிரை எடுப்பா அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப மாத்திக்கிட்டாரு. இதுக்காக மாத்திக்கிட்டாரு. சிறைக்கான போனாரு. சொத்துக்கு போறதுல சுப்ரீம் கோர்ட்ல தண்டனை ஜட்மெண்ட் வரணும். விசாரணை முடிஞ்சு ஜட்மெண்ட் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சொத்துக்கு வழக்கில் அவ்வளவு விரோதமாகவே தீர்ப்பு வரும் சொன்னாரு. ஜட்மெண்ட் வரல. என்னைக்கு தீர்ப்பு சொல்லுவாங்கிறதே அவன் அனௌன்ஸ் பண்ணல. என்னைக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க சொல்லுவாங்க. இந்த சொத்து போறதுக்கு இத்தனை தீர்ப்பு வழங்கப்படும் சொல்லுவாங்க. அதை கூட அனௌன்ஸ் பண்ணல. இவ சொல்லிட்டாரு. உச்சநீதிமன்றம் இருந்து சசிகலா விரோதமாக தீர்ப்பு சொன்னாரு. சிறைக்கு அனுப்ப சொன்னாரு. அதே மாதிரி 14/2/2017 உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது. சசிகலா நடராஜனுக்கு சொத்துக்கு போட்டு தண்டனை கிடைச்சது. 15/12/2016 சிறைக்கு போனாங்க. என் தேவனாய கர்த்தர் கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள கடவுள் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. அதே காலகட்டத்தில் 17/18/20/12/2016 கலைஞர் கருணாநிதி மரணத்தை குறித்து என்னிடம் தீர்க்கதரிசனம் கூறினார். அவர் 7/8/2018 அந்த சொன்ன நாள்ல இருந்து அவர் 15/2016 காவிரி மருத்துவமனை சேர்க்கப்படுகிறார். அங்கிருந்து டிஸ்சார்ஜ் வெளியே வருகிறார். அதுக்கப்புறம் அவரை அரசியல் பணி எதுவும் செய்யவில்லை.
எப்படி படுக்கையாவோ இல்லை வீசிலோ விட்டு இருந்தார். அதை அரசியல் விட்டு விலகி விட்டார். ஜெயலலிதா மரணம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசியல் வாழ்வு முடிந்தது. இதான் கடவுள் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. 7/8/2018 கலைஞர் கருணாநிதி மரணம் அடைகிறார். கடவுள் தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. அதே நாளில் 17, 18, 20, 12, 2016 தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் 2021 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று கூறினார். அந்த தீர்க்க தரிசனம் 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று 7/5/2021 மு.க.ஸ்டாலின் பதவியேற்றார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அதே காலகட்டத்தில் என் மனைவி மரணத்தை குறித்து கூறினார். சரி, நான் இருக்கும்போதே 2018 காலகட்டத்திலேயே 17 கட்டத்திலிருந்து சித்தகன் சொன்னார். உன் மனைவி நாவி எடுப்பேன்னு சொன்னார். அது மாதிரி 17/1/2019 மனைவி மரணம் அடைந்தார். 2019 காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கிறார். அவர்கள் குறித்து ஒரு விளம்பரத்துக்கு கூறினார். உனக்கு விளம்பர கருத்து எடப்பாடி பழனிசாமி விளம்பர கருத்தை நீட்டிருக்கிறேன். அவர் ஆட்சி அவர் முடிவு வருகிறது, ஆட்சி மாற்றம் ஏற்படும், அவர் கொடுக்கப்பட்ட பதவியை முடிவு வருகிறது எல்லாம் சொன்னார். 2021 சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோற்றார். அதேபோல் 2019 முழுவதுமாக சொன்னார், உலகத்தின் விதமாக கருத்து நீட்டி இருக்கிறேன், ஒரு வாதையை கொடுப்பேன் சொன்னார். நம்ம 2006 கொரோனா வந்தது. 2011-2020 முதல்ல டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்கா பற்றி யாருன்னு தெரியாது, அமெரிக்கா டொனால்ட் பற்றி பேச ஆரம்பித்தார். அவனுக்கு மேலே கருத்து நீட்டி இருக்கிறேன், தான் தோணித்தனமானவன், அமெரிக்க தலைமை விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கவன், அவனுக்கு ஒரு மேலே கருத்து நீட்டின்னு சொன்னார். 2020 அமெரிக்க தேர்தலில் தோற்றார். ரஷ்யா விளாடிமிர் புட்டின் அவர்கள் 24/2/2022 அன்று உக்ரைனை போர் தொடுக்கிறார். அதே நேரத்தில் 26/2/2022 எந்த கருத்துக்கும் சொல்கிறார், உக்ரைன் விரோதமாக ரஷ்யா விளாடிமிர் புட்டின், அவனுக்கு ஒரு விரோதமாக நான் கருத்து நீட்டு இருக்கிறேன், ஒரு வாதினால் வாதிப்பேன், பராசு கொடுப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி 3/5/2022 உலக செய்தியில் வருது, ரஷ்யா விளாடிமிர் புட்டின் செய்து வருகிறது. அந்த கருத்து நிறைவேறுகிறது. இது போன்று பல தீர்க்க தரிசனங்களை எந்த கருத்துக்கள் கூறி வருகிறார். அவர் அனைத்தும் நிறைவேறுகிறது. இவரை எல்லாவற்றையுமே மாமனிதன் இம்மாற்றோரோட வீட்டு ஒளிபரப்புகிறேன் பாருங்கள், அதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மனிதனோடு கடவுள் எப்படி பேசிக்கொண்டிருக்காரு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மனிதன் யார் தெரிந்து கொள்ள வேண்டாமா? நான் சாதாரண மனிதன் இல்லை, ஆதியில பரமண்டலத்திலே தேவநாய கர்த்தர் கடவுள் அல்லாஹ் இறைவன் எல்லாமே அங்க பரமண்டலத்தில் இருக்கிறாரு. அங்கிருந்து இயேசு படைக்கிறார், பக்கத்தில் உலகத்தினை சாத்தான படைக்கிறார், 2வது பையன், 3வது என்ன படைக்கிறார். இது கடவுள் நான் சொன்ன வார்த்தையில கடவுள் சொன்ன வார்த்தை, என்னன்னு சொன்ன வார்த்தை தீர்க்க தரிசனம் படைக்கிறார். உலகத்திலிருந்து பூமிக்கு வந்துடுறாரு. இயேசு கிறிஸ்து பரமண்டலத்தில் இருக்கிறாரு. அவர் 2000 முன்னாடி 2026 முன்னாடி வர்றாரு, பூமியில பணி செய்யற மேல போயிட்டாரு. இப்ப 3வது பிள்ளையார் என்ன அனுப்பியிருக்கிறார், பரமத்தில் வந்தவன் நான் யார், சிவன்மூர்த்தி என்ற ஜீவன் உலகத்திலேயே, இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலே, விருதுநகர் மாவட்டத்தில், ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில், மம்சாரம் கிராமத்தில், முத்துகற்ப நாடா தெருவில் உள்ள வெள்ளாட்சி அமைச்சு ஆசிரியர் தங்கசிம்மா மகனுக்கு 2வது மகனா பிறந்தவன் தான் இந்த சிவமூர்த்தி என்ற ஜீவன். ஜீவன்கிற பேர் சொன்னது என் தேவனாய கர்த்த கடவுள். எனக்கு 2 சீசர்கள், இயேசு 12 சீசர்கள், எனக்கு 2 சீசர்கள், என் மூத்த மகள் ஜூலியானா, இளைய மகன் ஜோசப், 2 சீசர் கொடுத்துருக்காரு. இயேசு 12 சீசர்கள், எனக்கு 2 சீசர்கள். இதுதான் கடவுள் நான் பூமிக்கு அனுப்பினார் பணி செய்ய. என்ன பணி? உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தை முடிவு கொண்டு வருவது. உலகத்தில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ரவுடிசம், சாராயம், கலாச்சாரம் எல்லாம் அநீதியில் அக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை முடிவு கொண்டு வருவதைத்தான் இந்த கர்த்தர்கள் பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். இது காரணம் யார்? உலகத்தின் அதிபதி, எனது இளைய அண்ணன். அவரை அதிகாரத்தை முடிவு கொண்டு வரணும். 3ஆம் உலக போரோடு அவனை அதிகாரம் முடிவு வரும். 2 உலகம் முடிஞ்சிட்டு 3ஆம் வரப்போது அவர் அதிகாரம் முடிவு வரும். இதற்காக பூமி அனுப்பியிருக்கிறார். தற்போது 2026 தேர்தல் காலம். 2026 தேர்தல் காலம், தேர்தல் திருவிழா சொல்லலாம். 2000 சட்டசபை திருவிழா சொல்லலாம். எல்லாரும் கொண்டாட்டம். அதாவது 2014 2021 வரைக்கும் ஏடிஎம்கே ஆட்சி. அவங்க நல்லா அறுவடை பண்ணிட்டாங்க. நல்லா மக்களோட ஒரு அமைச்சர் வாங்கி தேர்தல் நிதி, கட்சி நிதி சேர்த்து வச்சு பல கோடி சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அவங்க மக்கள் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அப்ப அறுவடை பண்றாங்க. 2018 அறுவடை பண்றாங்க. இப்ப விதைக்கிறாங்க. இந்த போன 2020 வச்சு பார்த்தாங்க, ஒழுங்கா முளைக்கல, ஆட்சி வர முடியல. இப்ப 2024 விதைக்கிறாங்க. விதைச்சிட்டு இருக்காங்க. யாருக்கு? கூட்டணிக்கு ஒரு கட்சிகள். டிடிவி தினகரன், எனக்கு இந்த எம்எல்ஏ பதவி, ஒரு அமௌண்ட், ஒரு எம்பி சீட்டு ஓகே கொடுக்குறேன். அதே மாதிரி ஜி.கே. வாசன், எனக்கு இந்த எம்எல்ஏ சீட்டு, எம்பி பதவி கொடுக்குறேன். அதே மாதிரி 2 கூட்டணி சேர்த்துருக்காங்க. சில கட்சிகளுக்கும் இவ்வளவு சீட்டு, இவ்வளவு அமௌண்ட் பேசிட்டு இருக்காங்க. சரிங்களா? பாட்டாளி கட்சி அன்புமணி ராமதாஸ் கூப்பிட்டு அவருக்கு எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி சீட்டு கண்டிஷன் போடுவாங்க. இவங்க அறுவடை பண்றாங்க.
இந்த பாடல் மக்கள் கட்சி, டிவி அண்ட் ஜெயவாசன் போன்ற கட்சிகள் கூட அறுவடை பண்ணுவாங்க. அது அறுவடை காலம். இவங்களுக்கு அறுவடை காலம், ஏழுமணிக்கு விதைப்பு காலம். விதைக்கிறாங்க, அறுவடை பண்ண. எதுக்கு விதைக்கிறாங்க? 2026 தேர்தல் செஞ்சு ஆட்சி வந்துட்டா 5 வருஷம் அறுவடை பண்ணலாம், அறுவடை சேர்த்து வச்சுக்கலாம். விவசாயி விதைச்சு முளைச்ச உடனே அது அறுவடை சேர்த்து வச்சிருப்பாரு, அடுத்த வருஷம் விதைக்கிறதுக்கு. அதே மாதிரிதான் இப்ப இந்த வந்துட்டாங்கன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ ஒரு 5 வருஷம் நல்லா அறுவடை பண்ணுவாங்க. போல ஊடி ரூபா யார் முங்க படம் சேர்த்து வச்சுட்டு அடுத்த லட்சம் செலவழிப்பாங்க. மக்கள் நன்மைக்கு யாரும் பாடுபட கிடையாது. காமராஜர், கக்கன், ராஜாஜி, சத்தியமூர்த்தி பல யாரும் இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் ஜீவானந்தம், இந்த ஐயா மாதிரி இருக்கிறது யாருமே கிடையாது. எல்லாமே சுயநலம். அதே மாதிரி டிஎம்கே எடுத்துட்டோம்னா ஏற்கனவே நிறைய அறுவடை பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க சொந்தத்தில் வச்சிருக்காங்க, கட்சி நிதினு வச்சிருக்காங்க, தேர்தல் கட்சி நிதி வச்சிருப்பாங்க அவங்க. அதே மாதிரி 2026 வரைக்கும் நல்ல அறுவடை, நல்ல சேம அறுவடை. எத்தனை கோடி, 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. உங்க மேல கடன் இருக்கு. ஏற்கனவே பழைய கவர்மெண்ட் முடியும் போது 4 லட்சம் கடன் இருந்துச்சு. இப்ப 5 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி கடன் மேல இருக்கு. அசாட்ட இலவசம். யார் அப்ப விட்டு காசு? உங்க அப்ப விட்டு காசு. நீங்க எல்லாம் கடன்காரர்கள். தமிழ்நாடு சேர்ந்த அனைவரும் கடன்காரர்கள். இந்தியா முறைவாங்க இருக்கு. இந்திய நாட்டு ஜனங்கள் அனைவரும் கடன்காரர்கள் தான், யாரும் கிடையாது. உங்க அப்ப நல்ல அப்ப கிடையாது. உங்களுக்கு வர்ற பூரா யோக்கியத்தனமானவங்க. அதாவது நம்ம மக்கள் படத்தை கொள்ளைக்கு தான் வராங்க. கடனை வாங்கி நல்ல தகப்பனா மு க ஸ்டாலின் சொல்றாரு, நான் உங்களுக்கு அப்பா போன்றவன், அப்பா என்று கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு. அப்பா எப்படி அப்பா இருக்கணும்? பிள்ளை கடன் வைக்காம இருக்கணும், சரிங்களா? 5 லட்சம் கடன் வாங்கி தலைமை வச்சுருக்கா அப்பாங்கிறாரு. நல்ல அப்பா கிடையாது. மக்கள் தெரிந்து கொள்ளுங்க. பழைய 4 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க. எல்லாமே நம்ம தான் சாகடிக்கிறாங்க, கொள்றாங்க. மக்கள் தான் ஏமாளிகள். அதனாலதான் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் இந்த 2026 ஆண்டு அன்று யார் முதலமைச்சர் என்பதை குறித்து இன்னும் கூறியிருக்கிறார். தற்போது யார் முதலமைச்சர் வருவார் என்று அவர் என்று கூறிய திருக்க தரிசனங்களை மாமனிதன் இம்மாற்ற ஒளிபரப்பி இருக்கிறேன். நான் கூறுகிறேன், கேளுங்கள். நடிகர் விஜய் குறித்து என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய திருக்க தரிசனத்தை மாமனிதன் இம்மாற்ற யூடியூப் சேனலில் எபிசோடு 128 நாள் 30/1/26 ஒளிபரப்பி இருக்கிறேன். மு க ஸ்டாலினை குறித்த கூறிய தீர்க்க தரிசனம் எபிசோடு 129 நாள் 31/1/2026 ஒளிபரப்பி இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பற்றி என் தேவனாய கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனத்தை எபிசோடு 130 நாள் 6/2/2026 ஒளிபரப்பியிருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் பற்றி கூறியதை எபிசோடு 131 நாள் 7/2/2026 ஒளிபரப்பியிருக்கிறேன். நாம் தமிழர் சீமானை பற்றி கூறியதை எபிசோடு 132 13/2/2026 ஒளிபரப்பியிருக்கிறேன். ராமதாஸ் அன்பன்மனாஸ் அவர் அப்பா மகனை பற்றி கூறியதை எபிசோடு 133 நாள் 14/2/2026 ஒளிபரப்பியிருக்கிறேன். பிரமிளா விஜயகாந்த் பற்றி கூறியதை எபிசோடு 134 நாள் 20/2/2026 ஒளிபரப்பியிருக்கிறேன். இவர் முதலமைச்சர் வருவாங்களா? இவங்களா எப்படிப்பட்டவங்க? இவங்களா நம்ம கட்சிக்காரங்க தானே, நம்மளா ஆட்சி செய்யறவங்க தானே, இவங்களா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு இந்த தேவநாய கர்த்தர் கடவுள் கூறியிருக்கிறார். எப்படி கூறியிருக்கிறார்? அவங்க பற்றி அவருக்கு என்ன தெரியும்? நமக்கு அவங்க பற்றி தெரியும், முகத்தை பார்ப்போம். பிரேமலதா விஜயகாந்த் நல்லா பேசுவாங்க, வடக்கு பேசுவாங்க, வைகோ பேசுவாரு, விஜய் பேசுவாரு, எல்லாம் மக்கள் கூட்டம் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம முகத்தை மட்டும்தான் பார்ப்போம், எதிர்த்து என்ன இருக்குன்னு தெரியாது. மக்கள் கூட்டம் வராங்க, இந்த வச்சமா ஆட்சியை பிடிச்சிருவோம், ஆட்சி விட்டு சொல்லி கொள்ளைக்கான நினைப்பாங்க. இன்னொரு பொறுப்பு இதை வச்சு மக்கள் கூட்டத்தை காட்டி பெரிய கட்சி இருந்து ஏடிஎம் கட்சி இருந்து நம்ம அப்படியே பணம் காப்போம். இத்தனை எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு 10 கோடி ரூபா, 10 எம்எல்ஏ சீட்டா 100 கோடி கொடுங்க, நீங்க எம்பி சீட்டு கொடுங்க, அமைச்சர் கொடுங்க, ஏதாவது கேட்டு கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறா தவிர மக்கள் சேவை செய்ய யாருமே கிடையாது. எந்த அரசியலும் கிடையாது, தமிழ்நாட்டு அரசு யாருமே கிடையாது, சரிங்களா? இது எப்படி எனக்கு தெரியும்னா, கடவுள் சொல்றாரு, ஒரு பைபிள் வசனம் உண்டு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ அவன் இதயத்தை பார்க்கிறார். நம்ம முகத்தை தான் பார்ப்போம், கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார். என்ன அவர் அனுப்புறது, நம்ம மனுஷன் அனுப்புறது, ஒரு இடத்தை மறந்து வேற பார்க்கிறாரு. இங்க இருந்து பார்த்தா யாரும் தெரியாது, மேல இருந்து பார்த்தா எல்லாம் ஊர் எல்லாம் பார்த்தா எல்லாருமே தெரியும், யார் யார் இங்க இருக்காங்க, என்ன செய்யறாங்க, என்ன நினைக்கிறாங்க தெரியும். இந்த பவர் கடவுளுக்கு இருக்கிறது, அவர் தான் இடத்துக்கு கூடி இருக்கிறார். தற்போது மதிமுக கட்சி தலைவர் மதிப்புக்குரிய வைகோபால் அவர்களை பற்றியும் அவர் மகனை பற்றியும் என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை இப்ப நான் கூறுகிறேன், கேளுங்கள். 24/1/2026 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது கேளுங்கள். வாரிசு அரசியலுக்கு விரோதமாகவே பேசியவர்,
ஆதி முதல் அரசியல் நாடகம் போட்டுக் கொண்டிருக்கவன், ஆதிர 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 பேசுகிறவன், அவனது சுயநலத்திற்காகவே பேசுகிறவன். அரசியல் ஆதாயம் ஒன்றே அவனது சித்தம் திட்டம். அரசியல் லாபம் ஒன்றே அவனது சித்தம் திட்டம். அவனுக்கு பின் அவனுக்கு குமாரன் வாரிசு அரசியலை விதித்தவன், வாரிசு அரசியல் செய்து கொண்டிருக்கவன். அவனுக்கு விரோதமாக நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். எதை பண்ணுவான்? அவனது குமாரனோடு அவன் எதை பண்ணுவான்? இதன் விளக்கம் என்னவென்றால், வாரிசு அரசியலுக்கு விரோதமாகவே பேசியவன். வாரிசு அரசியல் யாரு? கலைஞர் மு கருணாநிதி, மு.க. ஸ்டாலின். புதினெல்லாம் வெளியே வரல. 1993 வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சாலிருந்து கூட இருந்த ஒரு போர்படை தளபதி என்பார் கலைஞர். வீரசும் பேசுவார், பேசுனா எல்லாம் எல்லா கட்சிக்காரும் பார்ப்பாங்க. அவங்க அப்பா பின்னாடி மகன் அப்ப வைகோ பெரியார் உடனே கலைஞரை வைக்க மட்டந்ததுக்கு மு.க. ஸ்டாலின் தூக்கி விட்டாரு. எங்களுக்கு தெரியும், அந்த காலத்து தெரியும், பேப்பர்லாம் போடுவாங்க. வைகோ மட்டந்தட்டுன்னு சொல்லி அவங்க என்ன நடந்தது தெரியாது, அந்த கான்வர்சேஷன் பிரச்சனை தெரியாதுன்னு தெரியாது. வைகோ மட்டந்தட்டு பெரிய கலைஞருக்கு ஈக்குவல் வந்துட்டாரு. எப்படி கலைஞருக்கு ஈக்குவலா எம்ஜிஆர் இருந்தப்போ எம்ஜிஆர் மட்டந்தட்டா கட்சிட்டு வெளியேற்றினாரோ மாதிரி அதுக்கப்புறம் வைகோ மேல உடனே மேலே உட்காந்து கலைஞர் உட்காந்துருக்கா, கலைஞர் பசங்க கேட்டுட்டு விடாது, நான் வைகோ பசங்க கேட்டுட்டோம். பார்த்து கலைஞர் புறாம பிடிச்ச மனுஷன் கலைஞர், எல்லாத்தையும் தெரியும். இப்போ எம்ஜிஆர் புறாம போட்டாரு, மு.க. அழகிரி, மு.க. முத்துவ நடிகரை மாத்தின எம்ஜிஆருக்கு போட்டி நடிகர் ஈடுபடல. வைகோ பார்த்து புறாம போட்டு காட்சி விட்டு நிற்கிறதுக்காக காரணம் நீக்கிறாங்க. அதனால அரசியலுக்கு எதிராக போராடியவர் தான் வைகோ, எல்லாத்துக்கும் தெரியும். ஆதி முதல் அரசியல் நாடகம் போட்டுக் கொண்டிருப்பவன் இவரு. சும்மா நடிப்பு தாங்க. அவன் பேசுவாரு, நினைச்சு கொள்கையை மாத்திக்கிட்டே இருப்பாரு. என்ன இங்க சேருவாரு, அங்க சேருவாரு, அங்க சேருவாரு. ஒரு கொள்கைகள் கிடையாது. அரசியல் வேஷம். மெடின் கூட இருப்பாரு, டிஎம் கூட இருப்பாரு, அப்புறம் மெடின் போவாரு, அப்புறம் டிஎம் வருவாரு. கலைஞரை பற்றி கலைஞர் குடும்பத்தை பற்றி அவ்வளவு கேவலா பேசியிருக்காரு. நம்ம கலைஞர் ஒட்டிக்குவார், சேர்ந்துக்குவாரு. கொள்கைகள் கிடையாது. அவங்க துப்பெல்லாம் தொடச்சிக்கிட்டு அவங்க சேர்த்துக்குவாங்க. இதாங்க அரசியல். கலைஞரை பற்றி வைகோ இப்படி பேசினாங்க. பல வீடியோ பாருங்க, பல ஆடியோ கேளுங்க. நீங்க அவ்வளவு கேவலமா பேசியிருப்பாரு. அவங்க போன உடனே இவர் முகத்தை தொடச்சிக்கிட்டு அவங்க துப்புரதான் தொடச்சிட்டு போறாரு. அவங்க கலைஞர் குடும்பமும் துப்புரதான் தொடச்சிக்கிட்டு வாங்க வாங்க வைக்கணும். எல்லாம் அரசியல் நாடகம். அரசியல் கூட இல்ல, அரசியல் நாடகம் எல்லாமே. அரசியல்வாதி அனைவரும் அரசியல் நாடகம் போடுறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, மக்கள் தெரிந்து கொள்ளுங்க. எல்லாம் நல்லவங்க யார் அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் யாரும் நல்லவங்க கிடையாது, தெரிஞ்சு கொள்ளுங்க. கடவுள் வார்த்தை சொல்றேன் நானு, என் வார்த்தை இல்லைங்க, கடவுள் வார்த்தை. அதிர பேசுறவன் பேசுனா அப்படியே நானே கேட்டிருக்கேன். நானு 25-28 வயசு இருக்கேன். நானு பயங்கர பேசுவாரு. உதாரணம் சொல்றேன் நானு. இவர் எப்படி பிடிக்கும்னா, நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏடிஎம்கே எம்எல்ஏ நிற்கிற தாமரகணி. அவர் மக்களுக்கு நல்லா நன்மை செய்வார். நான் எங்க குடும்பத்தில் 5 பேர், நான், எங்க அப்பா, அம்மா, நான், எங்க அண்ணன், தம்பி 5 பேர் 5 ரோட்டம் அவர் தான் போடுவாங்க. ஏடிஎம்கே அவர் தான் போடுவாங்க. நல்ல அரசியல்வாதி, நல்லா செய்வார். கடைசியாக தண்ணி எடுத்து கெட்டு போயிட்டாரு. நல்ல அரசியல்வாதி. எப்போ பிரச்சனை உடனே நிற்பாரு. கல்யாண பத்திரிக்கை வச்சிங்கன்னா எல்லா வீட்டுக்கும் ஒரு குடம் போயிடும். இது போராட ஒரு குடம் வந்து அப்போ எவ்வளோ குடம் பார்த்துக்கோங்க. அது கூட அன்பா போயிடும். இவரும் அப்படியே ரவுண்ட் அடி, கல்யாணம் மூத்த நாளைக்கு ரவுண்ட் அடிப்பார். நல்ல அரசியல். நான் இதை மேலே கதை போடுவேன். அதே மாதிரி எம்பி எலெக்ஷன் வருது. எம்பி எலெக்ஷன் வரும்போது தமிழக ஏடிஎம்கே அவர் போட்டேன். நான் எம்பி எலெக்ஷன் வரும்போது வைகோ வந்து டிஎம்கே நினைக்கிறேன். ஏடிஎம்கே ஒரு பையன் நிற்கிறாப்புல. ஒரு பையன்னா என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்து நிற்கிறாரு. எங்கள் அண்ணனுக்கு எங்கள் சித்தப்பா போய் ஒருத்தர் இருக்காரு, ரைஸ் மில் வச்சிருக்காரு. அவர் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் எனக்கு தெரியும். அந்த அண்ணனுடைய ஃப்ரெண்டு எனக்கு தெரியும். அவர் எந்த சாசன் பேசுவார். அவருடைய குடும்பம் தம்பி நிற்கிற வக்கீல் நிற்கிறாரு. எம்பி எலெக்ஷன் நிற்கிறாங்க. பார்த்துக்கோங்க, நான் எப்படி பண்ணாலும் தெரிஞ்சுக்கோங்க. நிற்கிறாங்க. அவர் என் சமுதாயத்தை சேர்ந்தவர். வைகோ வந்து நாடு சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் எம்பிக்கு நிற்கிறாரு. நானும் என் ஓட்டு போட போறோம். எங்க சமுதாயத்தை அடுத்த தெருக்கு ஓட்டு போட போறோம். அப்ப எல்லாம் பேசுறாங்க, இவர் இந்த சாதி சேர்ந்தவர், நிக்கிற இடைங்கால இந்த சாதி சேர்ந்தவர், அந்த சாதிக்கார ஓட்டு போடுவாரு. எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் ஓட்டு நம்ம எடுக்கே ஓட்டு போறோம், எடுக்கே ஓட்டு போடுவாரு. அந்த சாதி கட்சிக்கு போராடி சொல்றாரு. நான் வீட்டுல சொல்லி போயிட்டேன், இங்க பாரு ஒய்ப்பு கொடுத்துட்டாங்க, நாங்க தான் ஓட்டு இருக்கு, இங்க பாரு நம்ம ஓட்டு போட போறது சாதிக்காரன் கிடையாது, நம்ம தாமரை கட்சிக்காரன் கிடையாது, எடும் கட்சிக்காரன் கிடையாது, வைக்க போடுறோம். ஏங்க டிஎம்கே ஏன் போடுறோம்னா, அவர் நல்லா பார்லிமெண்டேரியன், சட்டசபை பார்லிமெண்ட் பேசுனா கணிகள் பேசுனா, நம்ம தொகுதி எம்பினா நம்ம பெருமை.
தொகுதி எம்பி வைக்கமா டெல்லி போனா தெரியும் வைக்கணும். அதனால நம்ம ஜாதிக்காரனுக்கு போடக்கூடாது, வைகோக்கு தான் போடணும். அவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க போறாரு, நம்ம சமுதாயத்தை சேதாரவா இருந்தா பரவாயில்ல, அவர் தான் ஓட்டு போட சொல்லி வைப்பு கூட்டு போய் நாங்கள் 2 பேரும் மாறிமா பம்பர்சன் நினைக்கிறேன், பம்பர்சன் போட்டுருந்தோம் நாங்கள். அதான் நான் நல்ல மனிதன், நான் என் சொந்தக்காரன் என் சாதிக்காரன் பார்க்குறேன். நான் தாமிரகணி ஓட்டு போடுறாரு டிஎம்காரன் பார்க்குறேன். டிஎம்கே கட்சியில் இருந்தாலும் வைகோவை எனக்கு பிடிக்கும், அப்படி பேசுவார், அருமையாக பேசுவார். ஆனால் அது நாடகவாசம் இப்போதும் தெரியுது, அது நாடகவாசம் இப்போதும் தெரியுது. அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு தான் சொல்கிறேன், நான் கரெக்டாக அவர் தான் போட்டேன். நல்ல பால் அதுவே பேசுவார், நல்லா பேசுவார். அவரோட சுயநலத்துக்காக பேசுறாரு, தெரியாம போச்சு. கடவுள் சொல்றாரு, அவர் சுயநலத்துக்காக தான் பேசுறாங்கன்னு தெரியாது, சத்தியமா தெரியாது. நல்லா பேசுற மனுஷனோ முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ அவர் இருதயத்தை பார்க்கிறார். அவர் இருதயம் என்ன இருக்குன்னு தெரியாது. நான் பார்த்தோம், வைகோ பேசுற நல்ல மனுஷன் நினைச்சிட்டு இருப்போம். அதான் தனது சுயநலத்துக்காக பேசுறேன். அரசியல் ஆதாயம் ஒன்றே அவனுக்கு சித்தம் திட்டம். எவ்வளவு சொத்துச்சாலும் தெரியாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் வீட்டில் குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அவருக்கு எத்தனை கோடி சொத்து இருந்தது, இப்போ எத்தனை கோடி சொத்து இருக்கு எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது, அப்படி தெரியாது. தெரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆரம்ப அரசியலுக்கு வர்றதுக்கு முன்பாக எவ்வளோ சொத்து இருந்தது, இப்போ எத்தனை கோடி சொத்து இருக்குது. ஆனால் ஒன்று தெரியும், நான் அந்த கொலை வழக்கை மாட்டிக்கிட்டு நாங்கள் வழக்கு நடத்திட்டு 3 வக்கீல் ஒரு கிரிமினல் லாயர், பெரிய லாயர், கிரிமினல் லாயர், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். வழக்கு கொலைக்காட்சி மாட்டி வச்சுட்டாங்க, நான் பேசிட்டு இருக்கோம், வழக்கு வாதர் பேசியிருக்கேன். அவர் சீட்டு ஊறாரு, அவர் ஸ்டீல் தொகுதியில் ஊதி கீழே போட்டார். இந்த சிகரெட் 250 பைசா கீழே போட்டு பார்த்தீங்களா? 50 பைசா வந்து வைக்க மகனை போச்சாரம். அதுக்கு 50 பைசா 2 ரூபா 50 பைசா சீட்டை கீழே போட்டாருன்னா 50 பைசா வைக்க மகனை போச்சாரம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அந்த சிகரெட் ஐடி ஸ்கோப் நினைக்கிறேன் தெரியாது, அது சிகரெட் கம்பெனிக்கு ஏஜென்ட்னா டிஸ்ட்ரிபியூட்டர், தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு ஆள் அந்த சீட்டை என்ன சீட்டு தெரியாது, சீட்டை பற்றி நான் குடிக்க மாட்டேன்னு தெரியாது. ஒரு ஆள் சீட்டை குடிச்சு கீழே போட்டாருன்னா 50 காசு அப்பவே, எப்போ 2004-2005 காலகட்டத்தில் 20 வருஷம் முன்னாடி போய் சேரணும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டாரு. எம்பி பயன்படுத்த அமைச்சராக தான் நினைக்கிறேன், அமைச்சராக தெரியாது, எம்பி வாங்கிட்டாரு. மகன் அப்படி அரசியல் மகனை தொழில் வச்சிருந்தாரு, இப்போ மகனை அரசியல் கொடுத்துட்டாரு. தொழில் என்ன செஞ்சார்ல, அதை ஒன்று தான் தெரியும், தெரிஞ்சே சொல்றேன் நான். ஆனால் அவர் எத்தனை கோடி சொத்து வச்சிருக்கிறாரு, அநியாயமா சேர்த்தாரா லஞ்சம் வச்சுதானே எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது சொல்றேன் நான். அரசியல் ஆதாயம் ஒன்றே அவனுக்கு சித்தம் திட்டம். அரசியல் ஆதாயம் பார்க்கணும், எப்படியாவது ஆதாயம் சித்தம் திட்டம். அரசியல் லாபம் ஒன்றே அவன் சித்தம் திட்டம். கதை போறாரு, இப்ப இருக்கிறாரு, கட்சியில் இருக்காரு, வயசான காலத்துல ஒரு 80 வயசு மேலே நினைக்கிறேன். இப்ப நடைபெறும் போறாரு, அது மது ஒழிக்கிறதுக்கு. மதுக்களை திறந்திருக்கிறத கூட்டணி கட்சி தலைவர் அவரு சொல்லி ஒழிக்க முடியலையா? ஒரு மக்களை பார்த்து மது நடைபெறும் போற எதுக்கு நான் ஏன் கூட்டம் இருக்கு, நானும் ரவுடி தான், ஏன் கூட்டம் காட்டிட்டு அவர் சீட் வாங்கிருக்காங்க. எனக்கு இந்த சீட்டு கொடுங்க, இத்தனை கோடி கொடுங்க, என் மகனுக்கு மகன் வாங்கிட்டீங்கன்னா. அவர் கூட இருந்தவங்க எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன், கண்டப்பன் தெரியாது. அப்புறம் அரசியல் தெரிஞ்சுக்க மாட்டேன். நிறைய பிரிவினால வெளியே வரும்போது நிறைய வெளியேறாங்க. பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. மல்லை சத்யா ஒருத்தன் தான், இன்னைக்கு மல்லை சத்யா நல்லா பேசுவார், நான் கேட்டது மல்லை சத்யா. அவரே மகன் வெளியேற்றி விட்டாரு. ஒரு குடும்ப கட்சி, இவர் மகன் தான் இருக்காங்க, மற்ற யார் இருக்காங்க தெரியாது. சொன்னா சரியா போச்சு, அரசு சரியா போச்சா? அரசியல் ஆதாயம் போன்ற ஒரு சித்தம் திட்டம் சம்பாதிக்கணும். அந்த மகனுக்கு எம்பி சீட் இப்பெல்லாம் மல்லை சத்யாங்கிற ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. மல்லை சத்யா யாருன்னு தெரியாது, அவருக்கு எம்பி அது மாதிரி யாரோ ஒரு முன்னாடி ஒரு சீட் கழிச்சு தற்கொலை பண்ணிட்டு சொன்னாங்க. ஒரு டீட்டெயில் தனியாக கமெண்ட் போடுங்க. மாதிரிமால இவர் கூடவே இந்த ஒரு பெரிய ஆளு கண்ணப்பண்ணா யார் தெரியல சீட்டு கிடைக்கும் தற்கொலை பண்ணிட்டான் பேப்பர் போட்டாங்க, வேற தற்கொலை காரணம் சொன்னாங்க. ஒரு மகன் இவர் தான் முக்கியம், ஒரு ஜாதி சேர்ந்த ஜாதி சமுதாயம் முக்கியம், அவ்வளவுதான். மக்கள் பேர் தமிழ்நாடு மக்கள் பேர் கவலையே கிடையாது. அந்த கடவுள் சொல்றாரு, அரசியல் ஆதாயம் ஒன்று அவன் சித்தம் திட்டம். அரசியல் லாபம் தான், ஆதாயம் என்ன கிடைக்கிறது, லாபம் கிடைக்கிறது. ஆதாயம் பார்த்தீங்கன்னா எம்பி பதவி எத்தனை தொடர் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் அந்த கட்சி வந்த பையன், அந்த பையன் துறை வைக்கவா மாநில எம்பி சீட் வாங்கிட்டாரு. இப்போ இவருக்கு எம்பி சீட் கேட்பாரு, இவருக்கு எம்எல்ஏ சீட் கேட்பாரு. இதுதான் கண்டிஷன் போட்டாரு. இவர் குடும்பம் தான் இவர் ஆதாயம் தான், அரசியல் ஆதாயம் லாபம் ஒன்று தான். சொன்ன வார்த்தை நிறைவேறுது. அவனுக்கு பின் அவன் குமாரன். இது எல்லாமே ஏமாத்த கிடையாதுங்க, சத்தியமா சொல்லி ஏமாத்த கடவுள் வார்த்தை விளக்கம் சொல்றேன். திருக்குறள் சொல்லி ஒரு ஆள் எப்படி விளக்கம் சொல்லுவாரோ, பைவசனத்தை பேசி ஒரு பாஸ்ட் விளக்கம் சொல்லுவாரோ, நான் கடவுள் சொன்ன வார்த்தைக்கு விளக்கம் சொல்றேன். அல்லாஹ் இறைவன் தெய்வம் ஆண்டவர் யெகோவா நாமம் கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தைக்கு விளக்கம் சொல்றேன். அவனுக்கு பின் அவன் குமாரன் வந்துருச்சா. இவருக்கு முன்னாடி மகன் துறை வைக்கும் வாரிசு அரசியல் எதிர்த்தவன், அங்க கருணாநிதி முகாசின வாரிசு எதிர்த்தவன் வாரிசு அரசியல் செய்து கொண்டிருக்கிறான்.
அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நின்று கொண்டிருக்கிறேன். வைகோ அவர்களே, உங்களுக்கு விரோதமாகவே உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு கருத்தை நின்று கொண்டிருக்கார். உங்களுக்கு கெட்ட காலம் கெட்ட காலம் கெட்ட காலம் உறுதியா சொல்றேன். ஒரு வார்த்தை, வேதனைப்படுவான், அவனது குமாரனோடு வேதனைப்படுவான். நீங்க மட்டும் வேதனைப்பட பண்ணீங்க, உங்க பையனோடு வேதனைப்படுங்க. எப்படி வேதனை என்று எனக்கு தெரியாது, கடவுள் தான் தெரியும். பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சு பொறுத்திருந்து பாருங்கள். கடவுள் வார்த்தை ஒரு சோசியல் உங்களுக்கு கெட்ட கையை பார்த்தோ இந்த ஜாதி பத்தி சொல்ல அது மாதிரி கடவுள் சொன்ன வார்த்தை சொல்றேன். உங்களுக்கு கெட்ட காலம் 3/2/2026 என்று என்னிடம் இந்த தேவனாகிய கர்த்தர் கடவுள் எத்துக்கிறது சொன்னது இப்போ நீங்க கேட்கலாம். சுகிடா இருந்துக்க ஓகே டப்பப்பரண்டத்துக்கு இருந்துக்க ஓகே வாரிசு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறவர், வாரிசு அரசியலை விட்டு விலகி வாரிசு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறவர், பணம் ஒன்றே பிரதானது, அவனுக்கு பணம் ஒன்றே பிரதானது, அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். மரணம் அவனுக்கு சமயமாக இருக்கிறது, மரணம் அவனுக்கு சமயமாக இருக்கிறது, மரணம் அவனுக்கு சமயமாக இருக்கிறது. ஆசீர்வாதம் அவனுக்கு இல்லை, ஆசீர்வாதம் அவனுக்கு இல்லை, ஆசீர்வாதம் அவனுக்கு இல்லை. வாரிசு அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறவன் எல்லாரும் தெரியும். துறை வைக்க வச்சு இவர் பண்ண மகன் தான் எல்லாத்தையும் வெளியே முக்கியமான கட்சிகளை வெளியேற்றிட்டு மகனை வச்சு வாரிசு நடத்தி கொண்டு இருக்கிறார். வாரிசு அரசியலை விட்டு விலகி வாரிசு அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறவன் உள்ளதான் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் அவங்களை விட்டு விலகி திரும்ப இவன் வாரிசு அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறவன் வைகோ. பணம் ஒன்றே பிரதானது அவனுக்கு, பணம் ஒன்றே பிரதானது, பணம் தான் ஒரு பெருசு. தெரியாது, கேளுங்க நீங்க. ஆமா, ஒரு எலெக்ஷன் 2000 பணம் அன்னைக்கு ஒரு எலெக்ஷன் பேசும்போது ஒருத்தன் கிழந்த வீடியோ பார்த்தா தலைவா நீங்க நான் போய் வாங்கி தலைவா அப்படின்னு சண்டை போனாரு. ஒரு தொண்டை ஒரு தொண்டை நான் போய் வாங்கி தலைவா அப்படின்னு. அதே மாதிரிதான் 2016 முன்னாடி டேம் கூட இருந்தாரு. டேம் கூட இருந்து சண்டை போட்டு எப்போ சேர்ந்தான்னு தெரியாது. 2023 வெளியே வந்தாரு. எப்போ சேர்ந்தான்னு தெரியாது. தெரியும், கமெண்ட் போடுங்க. சேர்ந்து அங்கேயே எம்பி சீட்டு அதுன்னு இவர் இங்க வர மாட்டேன், எம்எல்ஏ நிக்க மாட்டேன், எம்பி மேல வருவாரு. ஒரு எம்பி சீட்டு அவருக்கு எம்எல்ஏ சீட்டு, எம்எல்ஏ ஜெயிச்சாலும் செய்ய தெரியாது. ஆனால் இவர் ஜெயிச்சு போய் எம்பி மேல வருவாரு. இப்படியே காத்து ஓட்டினவர் 2016 சசிகலா மரத்தில் நான் வெளியே பேசுறேன், வெளியே பேசுறேன். சசிகலா மரத்தில் ஜெயலலிதா அவர்கள் சார்பாக உள்ள சசிகலா அவர்களிடமிருந்து மொத்தமா பெரிய பணத்தை வாங்கி அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க 2 கம்யூனிஸ்ட் அப்புறம் திருமாவளவன் எல்லாம் அமௌண்ட் வாங்கிட்டு வெளியே வர்றாங்க. சசிகலா சொன்னாங்க, எங்க கூட சேர வேண்டாம், நீங்க தனியா நில்லுங்க, ஏன்னா டிஎம்கே கூட்டணி நீங்க சொல்லி விஜயகாந்த் அப்பா நல்ல மனுஷன் அவர் வாங்க, நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் மக்கள் கூட்டணி வச்சிருக்கோம், நீங்க முதலமைச்சர் சொல்லிட்டு அவரே கூட எடுத்து அவர் டெல்லி போறதா இருந்தது கூட எடுத்து அவரே தெருல விட்டு அவரோட வாழ்க்கையை பாடாக்கி கெடுத்து பணம் வாங்கிட்டாங்க. அப்படி சொல்லலாம், பேப்பர் போடுறதுன்னு சொல்றேன். பணம் வாங்கி செஞ்சுட்டாங்க. உடனே தோற்க வேண்டிய ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு, ஜெயிக்க வேண்டிய டிஎம்கே தோத்தது. இது அரசியல் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. கடைசி அந்த மீடியா சொல்ல வார்த்தையை சொல்றேன் நான். பணம் ஒன்றே பிரதானது, பணம் ஒன்றே பிரதானது, அவனுக்கு விரோதமாகவே நான் கற்று கொண்டிருக்கிறேன். வைகோல் விரோதமாகவே என் தேவனாகிய கர்த்தர் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் கத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். வைகோ அவர்களே, உங்களுக்கு கெட்ட காலம் கெட்டவனும் கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. பாருங்க, உங்களுக்கு கேட்டால் எப்படின்னா, மரணம் அவனுக்கு சமீபமா இருக்கிறது, மரணம் அவனுக்கு சமீபமா இருக்கிறது, மரணம் அவனுக்கு சமீபமா இருக்கிறது. கோபாலசாமி என்னும் மாநில கட்சி தலைவர் அவர்களுக்கு மரணம் சமீபமா இருக்கிறது. கடவுள் வார்த்தை, குறித்துக் கொள்ளுங்கள். எப்போது மரணம் என்பது எனக்கு தெரியாது, கடவுள் தான் தெரியும். சமீபமா இருக்கிறது. நம்பலன்னா முன்னாடி போட்டிருங்க. ஜெயலலிதா மரணத்தை பற்றி 10 மாதம் முன்னாடி கூறினார், மரணம் அடைந்தார். கருணாநிதி மரணத்தை குறித்து கூறினார், அவர் 2 வருஷம் கழிச்சு மரணம் அடைந்தார். அது அப்படின்னா படத்தை போய் காட்டாரு. அப்படி அரசியல் பண்ணல, அரசியல் பண்ண 17, 18, 20, 12, 2016 சொல்றாரு. அவர் 15, 17 ஆஸ்பத்திரி விட்டு போயிட்டார். படத்தில் அவள் முடிஞ்சு போச்சு. என் மனைவி மரணத்தை குறித்து ஒரு 11 மாசம் சொன்னார், என் மனைவி மரணம் அடைந்தார். அதே மாதிரி மரணத்துக்கு ஆஸ்பத்திரி சேர்ந்திருக்காரு, கொண்டா வச்சிருந்தேன். எல்லாம் பிழைச்சிருவான்னு என்ன சொன்னாங்க. அவர் கை காட்டினாரு, இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னாரு. ஆனால் அவரை பற்றி நான் கடவுளை கேட்டேன், அவனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னாரு. கடவுள் சொன்ன திருக்க தரிசனத்திலிருந்து 35 நாட்கள் கழித்து பரமேஸ்வரன் மரணம் அடைந்தார். அதே மாதிரி வைகோ கோபாலசாமி அவர்களுக்கும் மரணம், இப்போ உள்ள அரசியல்வாதிகளில் மரணம் கொடுக்க போவதுங்கிறது வைகோபாலசாமி அவர்களுக்கு மரணம் என்பது எதனோடு சொல்லிக்கிறேன். கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல. ஆசீர்வாதம் அவனுக்கு இல்லை, ஆசீர்வாதம் அவனுக்கு இல்லை, ஆசீர்வாதம் அவனுக்கு இல்லை.
கடவுளுடைய ஆசீர்வாதம் வைகோ வசமிக்கு இல்லை. அவர் நல்லவர் இல்லை, நல்லவர் இல்லைங்கிறது தான் கடவுளுடைய வாக்குவாதம். நான் நல்லவர் சொல்றேன், நல்லா பேசுவார், நல்ல திறமை செய்வேன் இல்லப்பா. அவர் நீ நல்லா பேசுற பார்த்து நீ முகத்திலிருந்து பாக்குற, அவன் இதயத்தை பாக்குறேன். ஆரம்பத்திலிருந்து அவர் குடும்பம் சொத்து சுமந்தகன்னு பாரு. ஆரம்பத்துல எத்தனை கோடி எவ்வளவு சொத்து வச்சிருந்தாரு தெரியாது. இப்ப எத்தனை கோடி, எத்தனை ஆயிரம் கோடி வச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு நான் தெரியாது சொல்றாரு ஒரு வார்த்தை. அதாவது வைகோ அவர்கள் வாரிசு அரசியல் எதிர்த்தாரு, மறந்த கட்சியில் நல்லா இருந்தாரு, குடும்பத்துக்கு எதிராக செயல்பட்டு அவங்க வெட்டி விட்டாங்க. வெட்டு வாரிசு எதிர்த்து 1990 வெளியே வந்தாரு. நான் எப்போ போய் சேர்ந்தான்னு தெரியாது. அப்ப இருந்து எம்பி அவர் எப்படி சொத்து சொன்னான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் 2016 டிஎம்கே விட்டு கலந்து, அதான் இங்க இருந்து போயிட்டு இருப்பாங்க, டிஎம்கே விட்டு கலந்து மக்கள் நல்லா கூட்டிட்டு ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்ச நாள் அவர் அங்கே போய் சேர்ந்தாரு. இப்ப அங்க கூட இருக்கிறாரு. இப்ப எலெக்ஷன் வந்து நான் நடப்பேன், அது சும்மா இருந்தாரு. எலெக்ஷன் வந்து நான் நடப்பேன் 80 வயசு நினைக்கிறேன், ரொம்ப நடக்கிறாரு. மகன் அழுது பேட்டி கொடுக்குறாரு, நடந்து போய் எதுக்கு போடுறாரு? குடிக்காதீங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு ஊத்தி கொடுக்குறாரு. இங்க அவர் கூட கட்சி தலைவர் ஊத்தி கொடுக்குறாரு, அவர் கூட கூட்டணி தலைவர் ஊத்தி கொடுக்குறாரு. குடிக்க அவர் அங்க போய் சொல்லணும், ஊத்தாதீங்கப்பா இங்க போய் சொல்லணும், டிஎம்கே சொல்லணும். போய் கல்வி கழிவு சாரக்கை முருகன் என்று சொல்ல வேண்டும், சொல்லலையே. அது நாடக வேஷம், அது வார்த்தை. நான் தெரிஞ்சு சொல்றேன். அதனாலதான் இவர் வைகோசம் வரைக்கும் இவரை மரணம் இருக்கிறது. கடவுள் வார்த்தை எனக்கு தெரியாது, பொறுத்து பார்ப்போம். அரசியல்வாதிகளை பற்றியும் அனைத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள, உங்களுக்கு தெரியாத அரசியல் தெரிந்து கொள்ள மாமனித இம்மாற்றவர்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம், என்ன சந்திப்போம்.